இத பார், லோடு ஆட்டோட ஆர்சி புக் அடமானம் வச்சு தெரிஞ்சா ஆதர் சிஸ்டர் கொதிச்சு கொந்தளிச்சு உன்னை உண்டிலன்னு ஆக்கிடுவாங்க. அதை சமாளிக்க முடியுமா நீ பாத்துக்கோ. இன்னொன்னு, பணம் கொடுக்குற பாட்டி ரொம்ப கராரான ஆளு. இத பாரு, கரெக்டா வட்டியை கட்டிடணும். இல்லனா வண்டியை தூக்கிடுவான், அது கூட உன்னையும் தூக்கிடுவான். இந்த 2 கண்டிஷன் உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே சாமி, டபுள் ஓகே சாமி. இப்போதைக்கு நிச்சயதார்த்த மோதிரம் வாங்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன். நீ வா, கிளம்பு வா. நீ ஒண்ணு பண்ணு, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். பாவேல்விழி, நல்ல வேளை ஆதிரையும் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டான். சூப்பர் மம்மி. அப்ப ஆதிரை அன்னைக்கு எடுத்து சரி அவங்க கிட்டே கொடுத்துடலாம். சரி வா போலாம். என்னமா வேர்க்குது? வர வர இருக்கவே பெருசா வெட்டி கழிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்க. ஆதிரையும் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டால, போய் எந்திரிச்சு டீ போடு போ. சரி சரிமா, ஒண்ணு போட்டு தள்ள ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குதே. அத்தை, வா 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 வா. வெளிச்சலாம் நல்லா இருக்கியா செல்லா? நல்லா இருக்கேன். வாமா. வா வா வா. அக்கா, வா. சித்தி, வாங்க. வேலுக்கு ஆண்டி, பெரியப்பா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கோம்க்கா. சின்ன மருமகளே, என்ன இவ்வளவு பையங்க? சொல்றேன் அத்தை, வந்ததுல இருந்து பாக்குறேன். ஆதிரை அவளோட ரூம்குள்ள இருக்காம. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி. அண்ணி, சத்யா, கார்த்தி, ரோகிணி. சித்தி வாங்க. சித்தி வாங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வா வேல்விழி. அண்ணி, என்னத்த நீங்களும் வேல்விழியும் மட்டும் வந்திருக்கீங்க? சின்ன மாமாவும் குமரனும் வரலையா? இல்ல சத்யா, அவங்க 2 பேரும் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிருக்காங்க. ஆதிர, நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம 2 குடும்பத்துக்கும் தேவையான ட்ரெஸ் எல்லாம் நானும் வேல்விழியும் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அவங்க அவங்களுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை நாங்க கொடுத்துடுறோம். பிடிக்கல, சைஸ் கரெக்டா இல்லனா மாத்திக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஐயோ, என்ன அத்தை நீங்க? பிரபு வெளியில போயிருக்கானா? எப்ப வருவான்? தெரியல அத்தை. யாரோ முக்கியமான ஒருத்தரை பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி ஆதிர, அவன் ட்ரெஸ்ஸையும் நான் உங்ககிட்டயே கொடுத்துடுறேன். பெரியப்பா, இது உங்களுக்கு. இதுல வேட்டி சட்டை இருக்கு. ஏமா, எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? சட்டை போட்டுக்கிறதுக்கு, வேஷ்டியே கட்டிக்கிறதுக்கு. எனக்கா? எங்களோட நிச்சயதார்த்தம் அன்னைக்கு புதுசா போட்டுக்காம பழச போட்டுப்பீங்களா? இந்தாங்க புடிங்க பெரியப்பா. சரிம்மா வேல்விழி. பாட்டி, இந்தாங்க உங்களுக்கு புடவை. உன் கையால எனக்கு புடவை வாங்கி கொடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. என் பேத்தி எடுத்து கொடுத்த இந்த புடவை எனக்கு பொக்கிஷம் மாதிரி. தாய் கழுவிய பேச்சுல யாரும் மிஞ்ச முடியாது. எமக்காதகி. என்ன ஆதிர, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? என்னாச்சு? ஒன்னும் இல்ல அத்தை. எதுக்கு இந்த வீண் செலவெல்லாம்? என்ன ஆதிர, நீ இப்படி எல்லாம் கேக்குற? இதெல்லாம் வீண் செலவா? இப்படி ஒரு நாள் வராதா? இப்படி உங்க எல்லாருக்கும் நான் பார்த்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்க மாட்டேனான்னு எவ்வளவு ஏங்கியிருக்கேன் தெரியுமா? என் அக்கா போனதுக்கு அப்புறம் நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா நடத்த போற முதல் ஃபங்க்ஷன் இது. அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் இல்ல நீ, 2 ஃபங்க்ஷன். என் பொண்ணு சொன்னது கரெக்ட். 2 ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். யாரு மனசுலயும் எந்த குறையும் வராம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். எல்லாம் சந்தோஷமா நடக்கணும். நீ கொடு வேல்விழி. இந்த அண்ணி, இது உங்களுக்கும் பிரபு அண்ணனுக்கும். இந்தாங்க புடிங்க. ஆதிர, வாங்கிக்கோ. நீங்க இப்படி தயங்குறது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ப்ளீஸ் அண்ணி, வாங்கிக்கோங்க. கார்த்தியன, இது உனக்கும் சின்ன வேல்விழி. மத்தவங்க மாதிரி நம்பிக்கை பண்ணிக்க மாட்டேன். சந்தோஷமா வாங்கிப்பேன். குடு. ரோஹிணி, இது உனக்கு. மா குடு. ரேவதி, இது உனக்கு. தேங்க்ஸ் அக்கா. என்னத்த, உங்களுக்கு புடவை எடுத்தோமா இல்லையான்னு புலம்பி தவிச்சிட்டு இருக்கீங்களா? நான் எதுக்கு புலம்பி தவிச்சு யோசிக்கணும்? என் வேலுக்கு அத்தைய மறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆதிர, பிரபு வீட்ல இருந்திருந்தானா அவன் கிட்ட நிச்சயதார்த்த விஷயமா கொஞ்சம் பேசலான்னு நினைச்சேன். சரி, நான் அப்புறமா அவன் கிட்ட போன் பண்ணி பேசிக்கிறேன். சரிங்க அத்தை. நீங்க எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அத்தை. நான் இன்னும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட சொல்லல. இனிமே போய் தான் சொல்லணும். நாங்க கிளம்புறோம். சரிங்க அத்தை. என்னத்த, ஒரு காஃபி டீ கூட குடிக்காம கிளம்புறீங்க? பரவாயில்ல சத்யா, இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. கால்ல வெந்நீரை ஊத்திக்கிட்ட மாதிரி ஓட வேண்டியதா இருக்கு. நாங்க கிளம்புறோம். வரோம்.
சரி வரேன் சரி. ரோகிணி ரேவதி மாமா ஆ, உடம்ப வா, பாத்துக்கோங்க போயிட்டு போயிட்டு வரேன். வரேன் வரும் அனி போயிட்டு வரேன் சரி போயிட்டு வரேன் பாய் வேலுக்கண்ணு பாத்து போயிட்டு வாங்க